உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன வேலை செஞ்சிட போறீங்க நீங்க? ட்ரைனிங் பீரியடுனால ஹனிமூன் பீரியட் தானே, என்ன சொல்றீங்க? இல்ல சார், நான் அப்படியெல்லாம் நினைக்கல. ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான எல்லாத்தையுமே இந்த பீரியட்ல கத்துக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் இப்ப எதுக்கு மேடம்? சும்மா சேர்ல உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க அப்படி உட்காருங்க. நான் என் கேபினுக்கு போறேன். டீ அனுப்பிச்சு வைக்கிறேன். என்ன இந்த ஆளு ஏதோ தப்பா பேசுற மாதிரியே இருக்கு. நக்கலா வேற பேசுறாரு. ஏதோ சரியில்லை. ஒருவேளை நம்ம டியூட்டிக்கு வந்தது பிடிக்கலையோ? முதல் நாளே இப்படி பண்ணிட்டாரே. ஆஃபீஸ் வந்துட்டோன்னு கௌதம் கிட்ட சொல்லவே இல்லையே. வந்து ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஒருவேளை அப்செட் ஆயிருப்பானோ? ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஃபோன் எங்க? ஃபோன் எங்க போச்சு? எடுத்துட்டு வரலையா? வீட்லயே வச்சிட்டோமோ? என்ன இப்படி மறதி ஆயிடுச்சு? மேடம் வாங்க. குட் மார்னிங் மேடம். டீ எடுத்துட்டு வந்திருக்கேன், தரட்டுமா மேடம்? தாங்க. மேடம், இன்னைக்கு புது கலெக்டர் ட்ரைனிங் வராங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். வந்து எட்டி பார்த்தா +2 பொண்ணு மாதிரி அழகா சின்ன வயசா இருக்கீங்க. மேடம், நான் ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? கேளுங்க. இந்தாங்க மேடம். மேடம், இந்த IAS படிப்பு ரொம்ப கஷ்டம். படிச்சு படிச்சு ஃபெயில் ஆயிட்டு லேட்டா தான் வேலைக்கு வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எப்படி மேடம் சின்ன வயசுலயே பாஸ் பண்ணி வந்துட்டீங்க? ஆக்சுவலா அதெல்லாம் சும்மா சொல்றதுதான். எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் பண்றாங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், விடாம கண்டிப்பா கண்டினியூ பண்ணணும். அப்பதான் சக்சஸ் நமக்கு கிடைக்கும். IAS படிச்சாலும் சரி, அல்வா கடை வச்சாலும் சரி, இதுதான் சக்சஸ் ஃபார்முலா. என்ன மேடம் இப்படி அசால்ட்டா எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டீங்க? இப்பதான் தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு. அதான் சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கலெக்டரா வந்திருக்கீங்க. சூப்பர் மேடம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்னமோ ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி பேசுறீங்க. உங்களுக்கும் கிட்டத்தட்ட என்னோட வயசு தான் இருக்கும். ஆக்சுவலா உங்களுக்கு என்ன விட சின்ன வயசா தான் இருக்கும் போல. கரெக்ட் தானே? ஆமா மேடம், எனக்கு 23 வயசு தான் ஆகுது. ஆஹா, அப்படியா? அப்புறம் டீ ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்க பேர் என்ன? தனா மேடம், தனலட்சுமி. ஓ, சும்மா வா போனே கூப்பிடுங்க மேடம். இனிமே நான் இதே மாதிரி டீ எடுத்துட்டு வரேன். ஓகே. சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆமா மேடம், அதெல்லாம் ஆயிடுச்சு. சிங்கக்குட்டி மாதிரி 2 பசங்க இருக்காங்க. அடேங்கப்பா, அதுக்குள்ளேயே 2 குழந்தைங்களா? அது எப்படி ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சோ? ஆமா மேடம், சின்னவன் பிறந்து இப்பதான் 3 மாசம் ஆகுது. பால் குடிக்கிற குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு வந்திருக்கேன். 3 மாசத்துலயா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கே இன்னும் ரெஸ்ட் தேவைப்படுமே. அதுக்குள்ள எதுக்கு வேலைக்கு வந்தீங்க? என்னம்மா பண்றது? வேலைக்கு வரலன்னா சோத்துக்கு என்ன பண்றது? என்ன நம்பி இத்தனை ஜீவனுங்க இருக்கே.
எக்ஸ்கியூஸ் மீ சார். ம் வாங்க. சார், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். உங்கள் சேலரி அலவன்ஸு பிஎஃப் எல்லாம் அக்கௌண்ட்ஸில் கேட்டுக்குங்க. சார் அது இல்லை சார், இது ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுங்கள் மேடம். சார், இந்த ஏரியால அதிகமான போதை மருந்து புழக்கம் இருக்கு. இதனால காலேஜ் பசங்க, பெண்கள், குடும்பம்னு எல்லாரும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமாம் மேடம், தெரிஞ்ச விஷயம் தானே. அதுக்கு என்ன இப்போ? இது நாம உடனடியா தடுத்தாகணும். இது அவங்களோட உயிர் பிரச்சனை சார். இதுக்காக நிறைய பேர் பலியாயிருக்காங்க. அடடா, உங்களுக்கு இப்போ என்னம்மா பிரச்சனை? இப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க? சார், அந்த நெட்வொர்க்கை மேல பரவ விடாம நாம தான் தடுக்கணும். அதுல ஈடுபடுறவங்க மேல கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இதுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்களே பாருங்க, நம்ம ஆபீஸ் வாசல்ல ஒரு அம்மா 137 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இதெல்லாம் எப்படி சார் நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கிறது? அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு நியாயம் வாங்கி தர வேண்டாமா? மா, கொஞ்சம் மூச்சை விட்டுக்கம்மா. இதான் ஏதாவது படிச்சுட்டு வேலைக்கு வந்துட வேண்டியது, நீதி நியாயம்னு டயலாக் பேச வேண்டியது. இங்கே பாருங்க, ப்ராக்டிக்கலாக இங்கே என்ன நடக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? போமா, என் வேலையை வேற கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சார், இப்படியெல்லாம் தயவு செஞ்சு அலட்சியமா பேசாதீங்க. அப்புறம் நம்ம இந்த போஸ்டிங்ல எதுக்கு சார் வந்திருக்கோம்? என்னம்மா, வந்த முதல் நாளே புரட்சி பண்ண போறீங்களா? சார், இது புரட்சி இல்ல சார், இது நம்மளோட கடமை. இங்க பாருமா, உங்ககிட்ட நான் காலையில என்ன சொன்னேன்? வந்தீங்களா, சொகுசா சீட்ல உட்காந்து வேடிக்கை பாத்தீங்களா, கிளம்புனீங்களான்னு இருக்கணும். சார் இல்ல சார், இந்த போதை மருந்து மேட்டர்ல இவ்ளோ ஈஸியா அதை கண்டிப்பா விட்டுற முடியாது. எதையும் அறையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டு ஆடக்கூடாது. இதெல்லாம் போதை மருந்து விஷயம், ரொம்ப சீரியஸான மேட்டர். பொம்பளை நீங்க என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் செய்ய முடியாமையா நாங்க இத்தனை ஆம்பளைங்க சும்மா உட்காந்துருக்கோம்? போங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். சரி, ஏதோ தெரியாம பேசிட்டீங்க, போங்க. போய் ரிலாக்ஸா சேர்ல உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல லஞ்ச் டைம் வந்துடும். நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போடுங்க, எல்லாம் சரியாயிடும். சார் போதும் சார், சேர்ல உட்காந்து குட்டி தூக்கம் போடுறதுக்காக நான் ஒன்னும் இந்த படிப்பை படிக்கல. என்னால அப்படி உட்காரவும் முடியாது. என் கண் முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அதை என்னால தட்டி கேட்காம இருக்கவே முடியாது சார். அப்புறம் என்ன சார், போயாம பொண்ணுங்க பொம்பளைங்கன்னு கீழே இறக்கி பேசிட்டு இருக்கீங்க? சார், நான் பொண்ணுதான். ஆனா பொண்ணுங்கிறது என்னோட வீக்னஸ் இல்ல, என்னோட ஜெண்டர். பொண்ணா இருக்கிறதுனால என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னா இல்ல. வெளிய வெயில்ல உட்காந்து 137 நாளா போராடிட்டு இருக்காங்களே அந்த வயசான அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் பெண் தான். அவங்களுக்கு இருக்கிற தைரியமும் விடாமுயற்சியும் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா நான் எடுப்பேன் சார். நான் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படவே மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.